Good morning, students. Anna University examக்கு MCQ பைத்தன்ல இருக்கிறதுனால DLCல MCQ with explanation கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. So that too explanation will be in Tamil. Okay, first unit வந்து number system and digital logic families. Syllabus இங்க கொடுத்திருக்கேன் நானு. So review of number system, binary course, error detection, correction course இது வரைக்கும் first half of the first unit. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியோ இல்லை ப்ராப்ளமோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து இந்த பார்ட்ல இருந்து வர கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் அண்ட் ஹேமிங் கோட் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸ் வந்து ஒரு கம்பேரிசன் டேபிள் ஒன்று இருக்கு. மோரிஸ் மனோ புக்ல இல்லை பக்ஷி அந்த மாதிரி புக்ல வந்து ஒரு கம்பேரிசன் டேபிள் இருக்கு. ஸோ அந்த கம்பேரிசன் டேபிளும் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி சம் கேரக்டரிஸ்டிக் அந்த கேரக்டர்ஸ் படிக்கணும். அண்ட் தென் இதனோட ஒவ்வொரு லாஜிக் ஃபேமிலி ஆர்டிஎல் டிடிஎல் டிடிஎல் இசிஎல் அதனோட ஆப்ரேஷனை விட அதனோட அட்வான்டேஜஸ் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் எப்படி இருக்கும் அதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அதை நல்லா படிச்சுட்டோம்னா we can easily get full mark in the first unit. Okay, so first question போகலாம். Any signed negative binary number is recognized by its signed negative number அப்படின்னு வரும்போது எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த லாஸ்ட்ல இந்த இடத்துல இருக்கிற இந்த எம்எஸ்பி நம்பர் இந்த லாஸ்ட் இந்த எம்எஸ்பி அதான் வந்து வெதர் இந்த பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. 1ன்னா நெகட்டிவ் நம்பர், 0ன்னா பாசிட்டிவ் நம்பர். ஸோ சைன்டு நெகட்டிவ் நம்பர்ல அந்த பைனரி நம்பர் இஸ் ரெகக்னைஸ்டு பை இட்ஸ் எம்எஸ்பி வெதர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது இதுல இருந்து ரெகக்னைஸ் பண்ணலாம்னா அதோட எம்எஸ்பில இருந்து ரெகக்னைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the parameter through which 16 distinct values can be represented is known as. So 16 distinct value எப்படி சொல்லலாம்னா பிட்ல வந்து only bitனா only one distinct value, correct? Byte அப்படின்னா என்னன்னா 8 bit வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். 1 byte is equal to 8 bits. அடுத்து you know word அப்படின்னா என்னன்னா 2 byteன்னு சொல்லலாம். 1 byte is equal to 8 bits அப்படின்னா டோட்டலி இது வந்து 16 bits இது வந்து கண்டெய்ன் ஆயிருக்கும். ஸோ சிமிலர்லி 16 டிஸ்டிங்க்ட் வேல்யூ என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். நிபிள் அப்படின்னா 4 bits சேர்ந்தது. 4 bits சேர்ந்தா வரதா நிபிள். ஸோ த ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின் வந்து வேர்டு. ஸோ வேர்ட்ல தான் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால 16 distinct value represent பண்ணலாம். Next, if the decimal number is a fraction, then its binary equivalent is obtained by. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்து கண்டிப்பா நம்ம நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனோட கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துட்டு தென் ஐ வில் கம் டு தியர் எம்சிக்யூ கொஸ்டின் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே, இந்த நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் we know it என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஸோ என்னென்ன நம்பர் சிஸ்டம்னா பைனரி, ஆக்டல், டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல், கரெக்டுங்களா? ஸோ இந்த டேபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனரியோட ரேஞ்ச் வந்து 0 and 1, ஆக்டலோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 7 வரைக்கும், டெசிமலோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் அண்ட் ஹெக்ஸாடெசிமல்னா 0 to F. இதுல வர கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் if it is a 138 இது வந்து பேஸ் 8 இதுல வந்து பேஸ் 8 ஆர் 9 number system இல்ல வந்து பேஸ் 7 number system. they can ask இதான் உங்களோட நம்பர் 138 தான் நம்பரு. இந்த 138 நம்பர்ல எந்த நம்பர் சிஸ்டம் இது பிலாங்ஸ் டு விச் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேஸ் 7 நம்பர் சிஸ்டம்னா மேக்ஸிமம் நம்பரே 6 தான் இருக்கணும். பேஸ் 8 நம்பர் சிஸ்டம் அப்படின்னா the maximum நம்பர் வந்து 7 வரைக்கும் தான் இருக்கணும், 0லேருந்து 7 வரைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது 8. ஸோ
the maximum number வந்து 8ன்றதுனால it might be a base 9 number system அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரலாம். ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் கன்வர்ஷன், டெசிமல் டு எனி ரேடிக்ஸ் கன்வர்ஷன் இருக்கு, பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், அண்ட் ஒன் ரேடிக்ஸ் டு அனதர் ரேடிக்ஸ் கன்வர்ஷன்லாம் இருக்கு. அதுல டெசிமல் டு எனி ரேடிக்ஸ் கன்வர்ஷன் அப்படின்னா டெசிமல் இருந்து எந்த ரேடிக்ஸ் வேணாலும் இதே தான். இன்டீஜர் பார்ட்டா இருந்ததுன்னா சக்சஸிவ் டிவிஷன், அதாவது லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணுவோம். ஃப்ராக்ஷன் பார்ட் இருந்ததுன்னா சக்சஸிவ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ சப்போஸ் டெசிமல் டு பைனரி அப்படின்னா சக்சஸிவ் டிவிஷன் பை 2 பண்ணணும். ஃப்ராக்ஷன் வந்து சக்சஸிவ் மல்டிப்ளிகேஷன் பை 2. ஸோ எனி ரேடிக்ஸ் டு டெசிமல் ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ மற்ற ரேடிக்ஸ்ல இருந்து டெசிமல் கொண்டுட்டு வருதுன்னா என்னன்னா பொசிஷனல் வெயிட் ஆஃப் ஈச் டிஜிட் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட் இட். ஃபர்ஸ்ட் டெசிமல் டு பைனரி எடுத்துக்கோங்களேன். ஸோ அதில் வந்து 139 இது இன்டீஜர் பார்ட் மட்டும்தான். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டினியூஸாக என்ன பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டினியூஸ்லி ஹவ் டு டிவைட் பை 2. இதே டெசிமல் இருந்து பைனரி இல்லாமல் ஆக்டல் நம்பர்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் இஃப் இட் இஸ் ஆக்டல், if it is an octal number அப்படின்னா we have to continuously divide it by 8 and then in the bottom ல இருந்து மேல போகணும். Okay, so MSB will be at the bottom and LSB will be at the top, bottom to top. இது வந்து integer part. This and all you know, just a refreshing தான் நான் இதை பண்றேன், refresh பண்ணிட்டு இருக்கேன். fraction part இந்த மாதிரி ஒரு fraction part கொடுத்திருந்தாங்கன்னா அது என்ன பண்ணணும், multiplied by 2 பண்ணிட்டு மறுபடியும் வர ஆன்சர்ல வர இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ 0.506 இருக்கு இல்லையா, இந்த 0.506 மட்டும் தான் எடுக்கணும். 0.506 மல்டிப்ளை பை 2. அகைன் இதுல வர ஃபிராக்ஷன் பார்ட் என்ன 0.012, இதை மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க மறுபடியும் 2 ஆல மல்டிப்ளை. ஸோ யூ ஹாவ் டு கண்டினியூ டில் இட் ரீச் 0. அப்படி இல்லைன்னா till it reaches 0. அப்படி இல்லைன்னா ஒரு 4 to 5 digits வந்து போகலாம். ஓகே, ஸோ இது வந்து காமன் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் டெசிமல் டு ஆக்டல் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இது வந்து டெசிமல் டு எனி ரேடிக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது போல டெசிமல் டு ஆக்டல்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ கன்வெர்ட் 5689.329 into octal. So இதை என்ன பண்ணணும், 5689 continuously divided by 8 and then வர இந்த fraction part 0.329 என்ன பண்ணுவீங்க, continuously multiplied by 8. நீங்க எப்படி பைனரியில பண்ணீங்களோ அதே மாதிரி ஆக்டல்ல பண்ணுவோம். பட் the thing is இங்க வந்து பாட்டம்ல இருந்து டாப் போவோம், இங்க டாப்ல இருந்து பாட்டம்ல வர இந்த ஹோல் நம்பரை மட்டும் எடுத்து ஆன்சர் பண்ணணும். கரெக்டுங்களா? So அதே மாதிரி octal to decimal, any radix to decimal, not only octal, binary to decimal இருக்கட்டும், octal to decimal or hexadecimal to decimal conversion. டெசிமலுக்கு போனாலே அதோட weight, positional weight எடுக்கணும். So this is your reference point. இந்த decimal point தான் உங்களோட reference point இருக்கணும். This should be your reference point. So இந்த இடத்துல 8 power 0, 8 power 1, 8 power 2 இது octalன்றதுனால. இதே பைனரினா என்ன பண்ணணும்னா 2 power 0, 2 power 1, 2 power 2 எடுப்பீங்க. இங்க 8 power minus 1, 8 power minus 2. So the corresponding value 5 into 8 power minus 2, 2 into 8 power minus 1, 5 into 8 power 0 அப்படின்னு சொல்லிட்டு இதனோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா you will get the decimal number. Okay, so hexadecimal to decimal conversion. hexadecimal ஒரே ஒரு இது என்னன்னா, so if you are given with a letter னா அந்த லெட்டருக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்னன்னு செக் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். ஏன்னு இருந்தா அதோட வேல்யூ 10, பினா 11, சினா 12, லைக் தட் யூ நோ, எஃப்னா 15. ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் இது பண்ணும். பொசிஷனல் வெயிட் வந்து இது பேஸ் 16 எடுத்தனால 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் தென் see here பின்னு இருந்தா என்ன எடுக்கணும் சொன்னா A for 10, B for will be taking it as 11 எடுப்பீங்க. 11 எடுத்து இது பண்ணணும். Okay, so this is very basic. And then octal to binary conversion.
ஆக்டல் இருந்து பைனரி கன்வர்ஷன் எப்படி போடுவோம் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரைட் 3-bit நம்பர். ஒவ்வொரு 4, 7 to 8 அப்படி இருக்கு இல்லையா, 4க்கு ஈக்குவலண்டான 4 to 1 கோடு எழுதணும். இந்த 4க்கு ஈக்குவலண்டான 4 to 1 கோடு. So 3-bit is enough to implement the last number என்னன்னா 7 இல்லையா. So 4 to 1 code. 4 plus 2 6, 6 plus 1 7. So 3-bit is enough to implement octal. So கொடுத்திருக்கிற octal நம்பரை 3-bit ஆல represent பண்ணணும். 4 அப்படின்னா 100. It's a positional weight number system தான். So 7 னா 111. 2 னா 0. This is 0 1 0. It is not 0 0 1. It is 0 1 0. Okay. So like that, octal to binary conversion. Either reverse binary number எப்படி convert பண்ணும். Binary number is converted into octal number by taking the group of 3 bits. இங்கே கொடுத்திருக்க by taking group of 3 bits starting from LSB. இந்த LSB இந்த இடத்துல தான் உங்களுக்கு decimal point இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. இங்க இருந்து என்ன பண்ணும், you have to group by 3 bits. 3 bit group பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு 3 bit இருக்கு, 3 bit group பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல it is lacking of 1 bit. 2 bit தான் இருக்கு. ஸோ ஒரு bit lag ஆகிறதுனால என்ன பண்றோம், ஒரு 0 ஆட் பண்ணிட்டு then you have to write its equivalent 4 to 1 code. ஸோ இதுதான் வந்து octal to binary conversion. Same manner, see here. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதுதான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இந்த பக்கம் 3 குரூப் பண்ணிட்டு போவேன் டெசிமல் பாயிண்ட்ல இருந்து. அதே மாதிரி இந்த டெசிமல் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் என்ன பண்ண போறேன், 3 குரூப் பண்ணுவேன். அப்படி குரூப் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் இஃப் இட் இஸ் லேக் ஆஃப் சம் பிட்ஸ் அப்படின்னா எத்தனை பிட் லேக் ஆகுதோ அத்தனை பிட் என்ன பண்ணும், ஆட் பண்ண போறோம். ஸோ 101 குரூப் பண்ணியிருக்கோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிட்டு தான் இருக்கு. ஸோ வி நீட் 3 பிட்ஸ். குரூப் பண்ணுறதுக்கு 3 பிட் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 2 0 மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். தென் சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 பிட் இருக்கு அண்ட் தென் இங்கே ஒரு 3 பிட் இருக்கு. பட் இங்கே என்ன பண்ணுது, 2 பிட் இஸ் லாகிங். ஸோ அகைன் 2 0 ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த வேல்யூஸ் இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் 4 to 1 கூட எழுத போகிறோம். ஸோ 113.54. ஸோ சேம் திங் ஆக்டல் டு பைனரி எல்லாமே ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். If the decimal number is fraction, then its binary equivalent is obtained by. இது என்ன கன்வர்ஷன் நல்லா பாருங்க, டெசிமல் நம்பர் ஃப்ராக்ஷனா இருக்குது, then it's binary. அப்போ decimal to binary conversion. So the binary equivalent is obtained by multiplying, correct? So multiply பண்ணணும் இல்லையா, fraction பார்ட்னா multiply பண்ணணும், integer பார்ட்னா என்ன பண்ணுவோம், long division பண்ணுவோம். So the answer is multiplying. The next question, the representation of octal number in decimal. அப்போ conversion பாருங்க, octal இருந்து decimal conversion. So octal any radix to decimal conversion, அது base 8 இருக்கட்டும் இல்ல base 2 or base 9 whatever, add the positional weight. I already told இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸா வச்சுட்டு இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து 1s 10s 100s போடுவோம் இல்லையா, டெசிமல் நம்பரா இருந்தா அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும், இது என்ன ரேடிக்ஸ் கொடுத்துருக்கோ அதனோட வெயிட் இங்க போடணும். 8 power 0, 8 power 1, இந்த இடத்துல வந்து 8 power 0, இது 8 power 1, இது 8 power 2 and this one is 8 power minus 1. So see here, 5 into 8 power 2, 3 into 8 power 1 and 2 into 8 power 0 plus 2 into 8 power minus 1. The answer is 346.25 base 10. Base sometimes கொடுக்கல அப்படின்னா அது வந்து decimal number system. So answer is this one. The decimal equivalent of the binary number system. Conversionல பாருங்க, இதுல பாருங்க octal number in decimal. அப்போ octal to decimal conversion இது. Then the another way of asking question வந்து the decimal equivalent of binary number அப்படின்னா decimal number ஓட equivalent of this binary. So binary to decimal conversion, correct? Binary to decimal conversion. Previously octal to decimal, இது binary to decimal. Binary to decimal னாலும் பொசிஷனல் வெயிட்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சேம் கான்செப்ட்.
decimal point இது reference எடுத்துட்டு 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 போட்டுட்டு right hand sideல after decimal point வருது 2 power minus 1, minus 2, minus 3 அப்படின்னு போடும். So அந்த மாதிரி போட்டோம்னா you get the answer 11.375 base 10. So answer is this one. Then an important drawback of binary system. Important drawback of binary system. ஏன் binary system யூஸ் பண்றது இல்ல அப்படின்னா அதுல ones and zeros வந்து representation ஒரு 15னாவே 4 numbers தேவை. Correct. So if you need to specify 125 அந்த மாதிரி இன்னும் highest number போக number of ones and zeros வந்து அதிகமா இருக்கும். அதனால we prefer hexadecimal ASCII codes அந்த மாதிரினா நம்ம போறோம். So it requires very large string of ones and zeros to represent the decimal number. இதான் என்னோட answer. Then the decimal equivalent of octal number. Again same thing, the decimal equivalent of octal number. Octal to decimal conversion. Okay. So the binary equivalent is obtained by multiplying, correct? So multiply பண்ணணும் இல்லையா, fraction partனா multiply பண்ணணும், integer partனா என்ன பண்ணுவோம், long division பண்ணுவோம். So the answer is multiplying. The next question, the representation of octal number in decimal. அப்போ conversion பாருங்க, octal இருந்து decimal conversion. So octal any radix to decimal conversion, அது base 8 இருக்கட்டும் இல்ல base 2 or base 9 whatever, add the positional weight. I already told இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸா வச்சுட்டு இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் போடுவோம் இல்லையா டெசிமல் நம்பரா இருந்தா, அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும், இது என்ன ரேடிக்ஸ் கொடுத்துருக்கோ அதனோட வெயிட் இங்க போடணும். 8 power 0, 8 power 1, இந்த இடத்துல வந்து 8 power 0, இது 8 power 1, இது 8 power 2 and this one is 8 power minus 1. So see here 5 into 8 power 2, 3 into 8 power 1 and 2 into 8 power 0 plus 2 into 8 power minus 1. The answer is 346.25 base 10. Base sometimes கொடுக்கல அப்படின்னா அது வந்து decimal number system. So answer is this one. The decimal equivalent of the binary number system. Conversionல பாருங்க, இதுல பாருங்க octal number in decimal. அப்ப octal to decimal conversion இது. Then the another way of asking question வந்து the decimal equivalent of binary number அப்படின்னா decimal number ஓட equivalent of this binary. So binary to decimal conversion, correct? Binary to decimal conversion. Previously octal to decimal, இது binary to decimal. Binary to decimal நாலும் positional weights என்ன பண்ணோம், add பண்ணணும். Same concept. Decimal point இது reference எடுத்துட்டு 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 போட்டுட்டு right hand sideல after decimal point வருது 2 power minus 1, minus 2, minus 3 அப்படின்னு போடுவோம். So அந்த மாதிரி போட்டோம்னா you get the answer 11.375 base 10. So answer is this one. Then an important drawback of binary system. Important drawback of binary system. ஏன் binary system யூஸ் பண்றது இல்ல அப்படின்னா அதுல ones and zeros வந்து representation ஒரு 15னாவே 4 numbers தேவை. Correct. So if you need to specify 125 அந்த மாதிரி இன்னும் highest number போக number of ones and zeros வந்து அதிகமா இருக்கும். அதனால we prefer hexadecimal ASCII codes அந்த மாதிரினா நம்ம போறோம். So it requires very large string of ones and zeros to represent the decimal number. இதான் என்னோட answer. The decimal equivalent of the octal number 6458 base 8 is again this is octal to decimal conversion. So positional weight என்ன பண்ணணும், add பண்ணணும். Positional weight is nothing but the radix ஓட powers தான். So 8 power 0, 8 power 1, 8 power 2 அப்படி போயிட்டே இருக்கும். Okay, so the answer for this is 421. Then the largest 2-digit hexadecimal number is, hexadecimalல largest number வந்து 15 ஓட equivalent letter வந்து F. So F ன்னும்போது அதனோட corresponding 2-digit double F base 16. So this is the answer. Representation of hexadecimal number 6DE base H.
இன் டெசிமல் டெசிமல் அதே தான். இது வந்து என்னன்னா ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன். இதனோட பொசிஷனல் வெயிட் எப்படி இருக்குன்னா என்ன ரேடிக்ஸ் அப்படின்னா இதுக்கு பேஸ் வந்து 16. ஸோ 16 பவர் 0 ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து 16 பவர் 0, செகண்டுக்கு 16 பவர் 1, 16 பவர் 2ன்னு வரணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிஜிட் இந்த டிஜிட் வந்து நம்பர்ல இருக்கிறதுக்கு பதிலாக லெட்டர்ல இருக்கு. ஸோ ஹெக்ஸாடெசிமல்ல வி நோ ஏனா 10, பினா 11, சினா 12, டினா 13, ஈனா 14. ஸோ 14 multiplied by 16 power 0. இங்கே எது 14 multiplied by 16 power 0? இந்த ஒரு ஆன்சர் இந்த ஒரு ஆன்சர் இருக்கு. அடுத்து டி டி இஸ் 13. ஸோ 13 multiplied by 16 power 1. இது வந்து 11, இதுதான் 13. அப்போ obviously இந்த ஆன்சர் தான் இருக்கும். ஸோ this is where corresponding equivalent representation decimal. The quantity of double word. Single word க்கு already நம்ம பார்த்திருக்கோம். Single word is equal to 16 bits. அப்போ double word னா so we know it is a 32 bits. Then a binary number with n bits all of which are 1 has the value. So ஒரு binary number இருக்கு அதுல n number of bits இருக்கு. Suppose நம்ம வந்து ஒரு n is equal to 3ன்னு எடுத்துக்கலாம். n is equal to 3ன்னு எடுத்துக்கலாம். அதுல இருக்கிற வேல்யூஸ் எப்படி இருக்காம் 111 இருக்காம். ஸோ 111 இருந்து அதோட வேல்யூ என்ன இருக்கும்னா 7 இருக்கும். ஸோ சேம் மேனர் இதே வந்து பார்த்தீங்கன்னா n is equal to ஒரு ரெண்டு நம்பர் எடுத்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்கும். n is equal to 4. அப்போ பிட்ஸ் வந்து 4மே 4 ஒன்ஸ் இருந்ததுன்னா அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா 15 இருக்கும். ஸோ 3ன்னு இருந்தால் 7 இருக்கு 4. n is equal to 4ன்னு இருந்தால் அதோட வேல்யூ 15 இருக்கு. ஸோ நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். n is equal to 3 சப்ஸ்டிட் பண்றீங்க இந்த ஃபார்முலால 3 ஸ்கொயர்னா 9, 9 minus 1 8 தான் வரும். ஸோ இட் இஸ் ராங். 2 power n 2 into n 2 into 3 6 6 is also not correct. 2 into n minus 1 n minus 1 னா 3 minus 1 நம்ம n க்கு மட்டும் சப்ஸ்டிட் n is equal to 3 ன்னு எடுத்துக்கணும். 3 minus 1 2 2 into 2. ஸோ இதனோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். அப்போ இதுவும் என்ன ஆகுது தப்பாகுது. லாஸ்டா பாருங்க 2 power n minus 1 இதுல என்ன இருக்கும்னா 2 power n minus 1ல 2 power n is equal to n equal to 3ன்னு கொடுத்தீங்கன்னா 2 power 3 2 power 3 is equal to 8 8 minus 1 என்ன கிடைக்கும் equal to 7 கிடைக்கும். சப்போஸ் அதே மாதிரி வந்து n ஓட வேல்யூ 4 கொடுக்குறீங்க 2 power 4 16 16 minus 1 15 கிடைக்கும். ஸோ this satisfies the condition. அப்போ இதனோட ஆன்சர் என்ன இருக்குன்னா 2 power n minus 1. Next, if square root of 41 is equal to 5, the base of the number system is அப்படின்னு கேட்டிருக்காங்க. We know normal number systemல square root of 25 is equal to 5. I show you a point. Square root of 41 is not equal to 5. கரெக்டா? அப்போ square root of 25 தான் 5 நமக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 கொடுத்துருக்காங்கன்னா இந்த 41 வந்து சம் அதர் நம்பர் சிஸ்டம்ல இருக்கு. அதாவது பேஸ் வந்து வேற ஏதோ ஒரு பேஸ்ல இருக்கு. அதோட வேல்யூ வந்து டெசிமல் என்ன வரணும் 25 வரணும். ஸோ 41க்கு கொஸ்டின் என்னன்னா 41 எந்த பேஸ்ல இருந்தா 25 டெசிமல்ல வரும். அப்போ 25 டெசிமல்ல வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 is equal to 5ன்னு நம்ம ஆன்சர் போட முடியும். ஸோ இப்போ 41 எந்த பேஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். we know any radix to decimal conversion. This is nothing but என்ன underlying concept அப்படின்னா some other basic any base to decimal conversion. அதுக்கு கான்செப்ட் என்ன adding the positional weight. So positional weight add பண்ணணும். So positional weight னா suppose இது base வந்து suppose b ன்னு எடுத்துக்கலாம். b னா 1 into b power 0. இது வந்து 4 into b square க்கு எப்படி ஜெனரல் எப்படி எழுதலாம்னா 4 multiplied by b square அப்படி சாரி b power 1 ன்னு வந்திருக்கும் கரெக்ட் b power 1 then this is multiplied by correct this is multiplied by 1 into 1 multiplied by base power 0. So anything power 0 என்ன இருக்கும் its value is 1 தான். ஸோ எந்த பேஸா இருந்தாலும் இந்த இடத்துல 1 தான் இதனோட வேல்யூ இருந்திருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து எப்பவுமே ரிகார்ட்லெஸ் ஆஃப் த எந்த பேஸா இருந்தாலும் 1 இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா 4 into b power 1. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண இதுல இந்த பேஸ் பர்டிகுலர் பேஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணா its value should be
25 வரணும். இதனோட வேல்யூ 25 வரணும். ஸோ இது ஆல்ரெடி 1 கிடைச்சிருச்சு. ஸோ ரிமைனிங் இந்த இடத்துல வர வேல்யூ 24 இருக்கும். ஸோ எந்த வேல்யூ பேஸ் பவர் 1 ஆனா பேஸ் தான் கரெக்டா பேஸ் தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ பேஸ் பவர் 1 என்ன போடும், எந்த பேஸ் கொடுக்கலாம், இஃப் யூ கிவ் b ஓட வேல்யூ 5 பேஸ் வந்து 5 சப்ஸ்டிட்யூட் 4 5 ஆர் 20 தான் வரும். பட் we need 24. So already we are having some value. Okay. So இந்த இடத்துல 24 plus 1 equal to 25 வரணும். அப்போ first இடத்துல 24 வரணும். இந்த வேல்யூ 24 வந்துச்சுன்னா we'll get 25. அது எந்த பேஸ் நம்பர் சிஸ்டம். Then I am substituting base as 6 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். 4 6 are 24. அப்போ பேஸ் 6 நம்பர் சிஸ்டம் தான் என்ன பண்ணும், இந்த 41 இருந்திருந்தா will get square root of 41 is equal to 5. You check it out. Base has 6. 4 6 are 24. 24 plus 1 25. Then square root of 25 is equal to 5. So the number system is 6. Then the value of base R. இப்போ base என்ன பேஸ்னு கேட்டிருக்காங்க. If 159 base 10 is equal to 186. This is nothing but decimal to some other radix conversion. So decimal to other radix conversion என்ன பண்ணணும், long division method. இது fraction part வரல, integer தான் வந்திருக்கு. So long division method. Long division method எப்படி போடுவீங்க, ஜெனரலா 159 long division இது எடுத்துப்பீங்க, கரெக்ட்டுங்களா. I'll delete everything. So long division method. Long division வந்து என்னென்ன பேஸ் கொடுத்திருக்காங்க, base 8 base 9 base 10. base 10 இருக்க முடியாது. So whether it is base 8 or base 9 or base 11 check பண்ணலாம். செக் பண்ணிட்டு we'll have the final answer. So base 8 ன்னு எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. If it is base 8, okay. So 1 8 remaining 7, 9 8s are 72. remaining is எவ்வளோ வரும், 72னா remaining வந்து 7 வரும். ஸோ ரிமைண்டர் 7 இதான் LSB, கரெக்ட். இந்த இடத்துல வர்றதா LSB நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வர்றது LSB 7 இருக்கா இந்த இடத்துல, இல்லை. LSB வந்து 6 இருக்கு. LSB வந்து 6 இருக்கு. ஸோ LSB வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல 6 எது வருதுன்னு பார்க்கலாம். அகைன் அப்போ பேஸ் 8 கிடையாது. அகைன் நான் என்ன பண்றேன், 159. So I'll take with the base 9 க்கு போறேன். So base 9. So 1 9s are 9. Remaining 6 69. 7 9s are 63. So remainder 6 வருது இதுக்கு. So remainder 6. இந்த remainder தான் LSB ல யூஸ் ஆகும். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, so இந்த பேஸ் 8 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்லயே பேஸ் 8 கிடையாதுன்றது இது பண்ணட்டும். சப்போஸ் மேம் எப்படி இது வரும், 6 தானே இருக்கு, வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then you further go for this. So you put it as 9. So 1 9 remaining என்ன வரும், 8, correct. So 186. So இது என்ன நம்பர் சிஸ்டம், 186 ன்னு வரதுனால பேஸ் 9 நம்பர் சிஸ்டம். So they'll ask like this also. Which number system is a non-weighted number system? So இதுல வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெயிட்டட் வந்து 8421, BCD 8421, அண்ட் தென் 84 -2 -1, அந்த மாதிரி நிறைய நம்பர் சிஸ்டம் இருக்கு. நான் வெயிட்டட் கோட் வந்து எதெல்லாம் நான் வெயிட்டட் கோட்னா, XS3 கிரே கோட், இது நான் வெயிட்டட் கோட். ஸோ இதுல XS3 கிடையாது. ஸோ ஒன்லி கிரே கோட் இஸ் த ஆன்சர். அகைன் ஐ எம் ரிமைண்டிங் ஹியர், கிரேவோட இன்னொரு பேரு யூனிட் டிஸ்டன்ஸ் கோடு அண்ட் தென் சைக்ளிக் கோடுன்னு சொல்லலாம். The code used in digital system to represent decimal digits, letters and other special characters such as this is called, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே வருது எதுலன்னா, இதுல எதுவுமே ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே வராது. ஒன்லி ஆஸ்கில தான் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். ஸோ ASCII is the answer. Again, unit distance code is the other name of என்ன கோடு, இதுல பாருங்க கிரே கோடு இல்ல, ஆனா கிரே கோடுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லிருக்கோம், சைக்ளிக் கோடு. ஸோ யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் இஸ் நத்திங் பட் சைக்ளிக் கோடு. ஸோ you must study the gray code ன்னு எடுத்துட்டீங்கன்னா, கிரே கோட சுத்தி இருக்கிற எல்லா கான்செப்டும் படிச்சீங்கன்னா we can answer for anything. Thank you all. Next continuation next வீடியோல பார்க்கலாம்.